ஒரு ஆர்கானிக்ஸ் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் க்ளோவுக்கான ஒரு டீ ரெடி பண்ணுவோமா பாருங்க. அது வந்து ரோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக எடுத்தாவே போதும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாவே நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ரோஸ் எடுத்துட்டோமா, கையோடையே கொஞ்சம் ஆவாரம் பூவை எடுத்துருவோம். கொஞ்சம் சங்குப்பூ மட்டும் இதில் எடுப்போம். பாருங்க, கொஞ்சம் மற்றவே போகிறோம். கலர் சங்குப்பூ நல்ல கலர் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோன்னா எடுப்போம் டெய்லி. பாருங்கள், செம்பருத்தி அதோடய கூட ஒரு லெமன் எடுத்துருவோம். ஸோ இதை வச்சு நம்ம டீ ரெடி பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். கிச்சனுக்கு போகலாம். அதோட நம்ம வாசனைக்காண்டி டேஸ்ட்டுக்காண்டி சில இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 இல்லாட்டி 1 இருந்தால் கூட போதும். சும்மா கொஞ்சோண்டு இப்படி இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க. எடுத்தாச்சுங்களா? நமக்கு சுகர் கனி ஒயிட் சுகரை ஆட் பண்ணாமல் பனங்கள் கன்னுங்க பியூரான நல்ல பனங்கள் கன்று நம்ம ஆட் பண்ணிக்குவோம் தேவையான அளவு. இப்படி இருந்து எடுத்துனா 2-3 விழுந்துடும். பாருங்கள், செம்பருத்தி பூ, ஆவாரம் பூ, சங்குப்பூ எல்லாம் போட்டாச்சு. லாஸ்ட்டாக ரோஸ் போடுவோம். அதோட எடுத்து வச்சுருந்த பட்டை இது போட்டுக்கலாம். இறக்கி வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம பனங்கள் கண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போயே போட்டோம்னா அது செட் ஆகாது. பாருங்க, உங்களுக்கே தெரியுதா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு. வடிகட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவுக்கு பனங்கள் கண்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதுனால எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஒரு ஹெல்த்தியான டேப்லெட் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பனங்கள் கன்று தாங்க. நீங்களும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டேப்லெட்டில் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் என்ன கலரில் வந்துருக்குன்னு பாருங்கள். ப்ளூபீ சொல்லக்கூடிய சங்குப்பூ, ஆவாரம்பூ, ரோஸு, செம்பருத்தி எல்லாமே போனனால கலர் பாருங்கள் எப்படி டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டு ஃபைனல் டச் என்ன பண்ணுறோம் பாருங்கள், லெமன். உங்களுக்கு லெமன் பிடிக்கும்னா லெமன் பிடிக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியாக நம்ம மார்னிங்கு ஒரு டீ ரெடி ஆயிடுச்சு. நான் குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்கின் க்ளோவுக்காண்டி எனக்கு ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. டெய்லி ரெகுலராக பண்ணுங்கள். ஸ்கின் க்ளோ மட்டும் ஆகாது, நம்ம ஹெல்த்தும் க்ளோ ஆகும், ஹெல்த்தியாகவும் இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.